அண்ணா வணக்கம்ண்ணே. திருநெல்வேலியிலேருந்து நாங்கள் ஜங்ஷன் ஆட்டோ டிரைவர் பேசுகிறோம்ண்ணே. திருநெல்வேலி ஜங்ஷன் ஆட்டோ டிரைவர். 2026 கண்டிப்பாக சீமானுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். காரணம் என்ன அப்படின்னா, சீமான் சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டே இருக்குது. இலங்கையை நம்மளை விரட்டி விரட்டி அடித்தாமல தமிழனை, அதே மாதிரி வடநாட்டுக்காரன் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டான். கடைசியில் அவனுக்கு ஆதார கார்டு, ரேஷன் கார்டு எல்லாம் கொடுத்துட்டான். எல்லாம் வாங்கிட்டு தமிழனை அடித்து இலங்கைக்காரன் மாதிரி நம்மளை விரட்ட போகிறான். நம்ம அவன்கிட்ட வேலைக்கு போகிறோம். அதான் நடக்க போது. கூடிய சீக்கிரம் சீமான முதலமைச்சராக வரணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வேணா சீமான பேச்சு நீங்கள் நிதானமாக போட்டு போட்டு பாருங்கள். அது அப்படி நடந்துக்கிட்டே இருக்கு. முக ஸ்டாலினும் அவர் தான் தினம்பெற செய்வார். மகளிர் எல்லாமே உதவி பண்ணக்கூடியார். வர்ற ஆட்சி வர்றது தான் நல்லது. வேற எது வந்தாலும் சரியா இருக்கு. திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் இந்த 4 கட்சியுமே மாறி மாறி நாடை நாசமாக்குறது தான் மிச்சம். புதிய தலைமுறைகள், அது இப்போதைக்கு இருக்கிற புதிதாக வந்திருக்க தளபதி விஜய் அவர்கள், ஏற்கனவே இருக்கிற நாம் தமிழர் கட்சி, இந்த ரெண்டுமே ஒரு புதிய அங்கீகாரம் பெற்ற மாதிரி இருக்கும். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்கள் பக்கத்தில் அதிகமாக தெரியலாட்டு நினைக்கும். இணையதளம் மூலம் அதிகம் நம்ம தெரிஞ்சுக்கிட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுடைய பொருளாதாரமே தற்சார்பு பொருளாதாரம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழணுங்கிற ஒரு பொருளாதாரத்தில் தான் அவங்க போயிட்டுருக்காங்க. அவங்க சொல்கிறது எந்தவித ஊழலும் இல்லாமல் இருக்குது. அது போக அதாவது நேரடியான நிர்வாகம் இருக்கும். யாரும் சமூக கொடுமைகள், சமூக தீண்டாமை அது இல்லாமல் இருக்கிற மாதிரி அவங்க சொல்லுதாங்க. இயற்கையை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரே கட்சின்னு பார்த்தானே உலகத்திலே அந்த ஒரு கட்சி தான் இருக்குது. நான் இயற்கையை சார்ந்து தான் எல்லாருமே வாழுதோம். இயற்கை இல்லாமல் மனிதனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அது போக சொல்கிறதா அன்னைக்கு அரசாங்கம் ஒரு விஷயம் நடக்கும் அன்னைக்கு அது முதலமைச்சரில் இருந்து சாதாரண பியூன் வரைக்கும் லஞ்சம் கொடுத்து தான் அதிகபட்சம் நடக்குங்க. மருத்துவமனை, கல்லூரிகள்லாம் பார்த்தீங்கன்னா யூகேஜி படிக்கிறதுக்கே 2 லட்சம் ரூபா. இதுவே அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய கல்வி தனியாருக்கு போனதுனால அது வியாபாரமாயிட்டு ஒரு சந்தை பொருளாயிட்டு. நம் நாட்டு மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு நம் நாட்டு சார்ந்தவராக தான் இருக்கணும். அதாவது என் வீட்டை பற்றி எனக்கு தெரியுங்கிற மாதிரி என் நாட்டை பற்றி எனக்கு தான் தெரியும். அப்படி அதாவது மற்றவங்களை வாழலாம், இங்கே வாழறதுக்கு நம்ம உரிமை கொடுக்கலாம். ஆனால் ஆள்வதற்கு நம்ம உரிமை கொடுக்கறது ரொம்ப தப்பு. இன்னைக்கு பொதுப்படியாக திருநெல்வேலி எம்எல்ஏ நயினா நகேந்திரன் பிஜேபி. இதே போல் தென் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற பிஜேபி தான் கண்டிப்பாக வரும். இது மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க அது வந்துடும் இது வந்துடும். பிஜேபிக்கு இன்னைக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது, கண்டிப்பாக வரும். 2026 என்னோட ஓட்டு சீமானுக்கு. ஏன்னா அவர் ரொம்ப நாளா போராடுறாரு. அவரோட கருத்து இதெல்லாம் நல்லா இருக்கு. அவருக்கு ஓட்டு போட்டு அவர் சப்போஸ் வந்தா என்ன செய்யறாருன்றத பாக்குறதுக்கு, ஒரு மாற்றம் வருமானன்றத பாக்குறதுக்காக தான். தேங்க்யூ. 2026 சட்டமன்ற தேர்தலில் இவங்க ஒரு கருத்து கணிப்பில் யார் வருவாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்களா தம்பி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் இனி ஒரு முறையும் திமுக தான் அடுத்த ஆட்சிக்கு வரணும். இப்போவுமே அவங்க மக்களுக்கு நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இலவச பேருந்து, மகளிர் இலவச பயண திட்டம், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நிறையா திமுக ஆட்சியில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பயணம் கூட ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் அடுத்தால பெண்களுக்கு இலவசம் மாதம் 1000 ரூபா பணம் கொடுத்துட்ருக்காங்க. அதை அடுத்த ஆண்டு 2026 பிறகு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3000 அதை மாற்றி கொடுக்குறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு. அது நடைமுறைக்கு வந்தால் ரொம்ப நல்லது தான். இந்த ஆட்சி பெண்களுக்கு நல்ல ஆட்சியாகவே இருக்குது. எடப்பாடி வருவோம் 2026. காரணம் என்னன்னா சலுகை சொல்லுவான். விஜய் வந்தால் நல்லா இருக்கும். வேற யார் வந்தாலும் நல்லா இருக்காது. ஸ்டாலின் ஐயா நல்லா செஞ்சுருக்கிறாரு. பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுக்குறாரு. அப்புறம் மாதம் உரிமை தொகைன்னு சொல்லி 1000 ரூபா கொடுக்குறாரு. அவர் ஆட்சி நல்லா தான் இருக்கிறது. அப்புறம் விஜய் வராரு, புதுசாக வராரு. கொஞ்சம் இடம் பிடிப்பார், தாக்கத்தை ஏற்படுத்துவார். இது திருநெல்வேலி மாவட்டத்தில் பேசுகிறோம், அவ்வளோதான். 2027 பிஜேபி அப்படின்ட்டா தமிழக வெற்றி கழகம் வரப்போகிறது. மெயின் பிஜேபி தான் வரும்னு
முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா அப்படிதான் நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டா தமிழக முன்னேற்ற கழகம் வரும். இந்தாட்டா நம்ம ஓட்டு சீமானு தான். சீமானை ரொம்ப பிடிக்கும். அவர் கொள்கைக்காகவும் மக்களுக்காகவும் நல்லா பாடுபடுவர். விஜய் தான் வருவார். எங்க ஓட்டு, எங்க ஃபேமிலி ஓட்டு எல்லாமே விஜய்க்கு தான். காரணம் பார்த்தாச்சுல, 2 பேரோட இதில் பார்த்தாச்சு, ஒரு யூஸும் இல்லை. இது வேறுதான் பார்ப்போமே, அதுக்காக தான். சீமான் அவர்களுக்கு நான் வாக்களிக்கிறதுக்கு 2026 ஒத்துழைப்பு கொடுக்குற வாய்ப்பு உண்டு. ஆமாம், 2026 சீமானுக்கு வாய்ப்பு கொடுங்க. அவர் ரொம்ப நாளாக போராடுதாரி, கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சீமான் வந்து ஒரு நல்லவர். அவர் துட்டு கொடுக்காம ஓட்டு வாங்கினால அவர் ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் பணம் செலவழிக்காமல் ஒரு பெரிய கட்சியை வளர்த்துருக்காரு. அதனால் அவர் ரொம்ப நல்லவர்.